ஒரே நிமிஷம். நம்மளோட ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டு வரலாமா? மண்டே மார்னிங் குடிக்காம எந்திரிச்சு, குளிச்சு, ஸ்கூலுக்கு சோகமா கிளம்பும்போது, அம்மா குடுக்குற அந்த ரூ. 2 அத வச்சுட்டு எப்படா ஸ்கூல் முடியும்னு வெயிட் பண்ணி, ஈவினிங் ஸ்கூலுக்கு வெளிய இருக்கிற பாட்டிகிட்ட காரம் அதிகமா போட்டு, ஒரு மாங்கா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்தா, சுட்டி டிவில ஜாக்கி சான் டிராகன் பூஸ்டர் இதெல்லாம் பார்த்து முடிச்சா, கிரேசி ஜேசின்னு ஒரு ஷோ இருக்கு. பத்தாதுன்னு அதையும் பார்த்துட்டு, நானும் ஒரு இன்வென்டர் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல இருக்கிற பேட்டரி, ஒயர் எல்லாத்தையுமே எடுத்து பிச்சு எரிஞ்சு, இதெல்லாம் போர் அடிச்சு, பக்கத்து வீட்டு பசங்களோட போயிட்டு ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுக்கிட்டு, இப்படியே வார கடைசியில சனிக்கிழமை காலையில ஆனா எந்திரிச்சு, கேடிவில அன்னைக்கு என்னென்ன படம்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து, அதுல என்னென்னலாம் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணி, பிடிக்காத படம் போடுறப்போ வெளிய போயிட்டு பசங்களோட விளையாண்டுட்டு, அப்படியே நைட்டு பயத்திலேயே பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவள்னு சொல்லி ஒரு ஷோவையும் பார்த்துட்டு படுத்து தூங்குனா, அடுத்த நாள் சண்டே. கறி குழம்பு எடுத்து எப்படா சமைப்பாங்கன்னு வெயிட் பண்ணி, சாப்பிட்டுட்டு கண்ண மூடலாம் அப்படின்னு சொல்லி போம்போது, சன் டிவில தமிழ் டப்டு ஹாலிவுட் மூவி போடுவாங்க. கராத்தே கிட், நார்னியா, ஸ்பைடர்மேன் போன்ற படங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, ஈவினிங் முக்கியமான வேலை என்னன்னா, சந்தைக்கு போறது. சந்தைக்கு போயிட்டு நமக்கு புடிச்ச தீனியெல்லாம் வாங்கிட்டு நைட்டு அந்த தீனிய சாப்பிடும்போது அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணுங்கிற சோகத்தோட போய் தூங்க போற அந்த நாட்கள் இருக்கே, நெனச்சாலும் திரும்ப வராது.